ஹாய்ங்க, வெல்கம் டு அவர் சேனல். ஊருக்கு போனப்போ அத்தை கிணத்த சுற்றி நிறைய காய் செடியெலாம் நட்டுருந்தாங்க. நானும் நிறைய விதையில கொண்டு வந்து கொடுத்துருந்தேன். அது எல்லாமே ஊனி விட்டுருந்தாங்க. வெண்டைக்காலாம் நல்லா அறுவடைக்கு தயாராகிடுச்சிங்க. சரி விட்டா முத்தி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அறுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஈவினிங்காக வந்துட்டோங்க. நிறைய பேர் முன்னாடி என்கிட்ட கேட்பாங்க, எதுக்கு எல்லா காயும் ஒரே டைமில் அறுக்குறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ அறுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் விட்டோன்னா முத்தி போயிருங்க. அதனால தான் வந்து நம்ம கரெக்டான பதத்தில் பார்த்து அறுவடை பண்ணிக்கிறோம். முள்ளங்கிலாம் நல்லா விளைஞ்சிருந்தது. சரி முள்ளங்கி வந்து சாம்பார் வைக்கும் போது பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டாச்சு. வெண்டைக்காய், பீக்கங்காய்லாம் கீழே வந்து படர்ந்து அதிலே காய் இருந்தது. அதையும் பறிச்சுக்கிட்டோங்க. இந்த மாதிரி கிணற்ற சுற்றி ஒரு சின்ன இடம் வந்து நம்ம காய் தோட்டம்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டு செலவுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மிளகாய் பார்த்திங்களா, வானம் பார்த்த மிளகாய். அதாவது அதிலே 2 செடி ஊனியிருக்காங்க. ஒன்று வந்து கீழே மிளகாய் தொங்குது, இன்னொரு செடியில் பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. இந்த சீனி மிளகாயெல்லாம் வந்து ரெட் கலர், எல்லோ கலர்லாம் இந்த மாதிரி மேலே பார்த்துருக்கேன் நான். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து பச்சை மிளகாய் இந்த மாதிரி மேலே வந்து காய்ச்சிருக்கு. அதுக்கப்புறம் முள் கத்திரிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்து பறிச்சிக்கிட்டு அப்படியே ஈவினிங் டைம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிளிகள் குருவிகளோட சத்தம். அதுக்கப்புறம் கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா கூண்டில் அடையிறதுக்காக இந்த குட்டி கோழிகள்லாம் சுற்றிட்டு இருந்தது. இந்த பெரிய கோழிகள்லாம் பக்கத்தில் இருக்க வேப்ப மரத்தில் ஏறி படுத்துக்குங்க. ஆளுக்கு ஒரு கிளைய பிடிச்சி வச்சுருக்குதுங்க. 6 மணி ஆனால் போதும் எல்லாம் போய் பெட்டை போட்டுருவோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.